நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஜெராக்ஸ் மிஷின் இவரை வச்சு தான் நம்ம ஷாப்பே பிளான் மிஷின் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா கலர் பேப்பர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வச்சு கவர் பண்ணுறதுக்கு அந்த கலர் பேப்பரும் யூஸ் ஆகும் அப்படின்னு தான். பட் இருந்தால் பெட்டர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பேசிக் ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, அதாவது அடிஷ்னலாக இந்த ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எதுவுமே இல்லாமல் வெறுமனே ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறேன். இதை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரையும் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் வந்து என்னென்ன மெஷினுக்கு என்னென்ன மாதிரி மெட்டீரியல் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஜெராக்ஸ் எடுக்கிறதுக்கு ஜெராக்ஸ் மிஷின் வேணும் அப்படின்னா அது கூடவே வந்து உங்களுக்கு A4 ஷீட் தேவைப்படும், A3 ஷீட் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸும் வந்து என்னென்ன குட்டி குட்டி மெட்டீரியல் தேவைப்படும் அப்படிங்கிறதையும் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எந்த ஷாப்பாக இருந்தாலுமே அந்த ஷாப்பை ரன் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ், அதுக்கப்புறம் ஃபேன், லைட், நீங்கள் உட்காரதுக்கு சேர், கஸ்டமர் உட்காரதுக்கு சேர், இது எல்லாமே மேண்டேட்ரி. ஸோ நீங்கள் பட்ஜெட் கால்குலேட் பண்ணும்போது இந்த ஐட்டம்ஸும் சேர்த்து பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இவர் தான் வந்து நம்ம ஸ்டோரியோட ஹீரோ ஜெராக்ஸ் மிஷின். இவரை வச்சு தான் நம்ம ஷாப்பே பிளான் பண்ணுவோம். நாங்கள் வச்சுருக்க மிஷின் வந்து Canon 4245. நீங்கள் வந்து இதை விட சின்ன மிஷின் கூட அவைலபிளாக இருக்குது. உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மிஷினில் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த ஃபீடர் தான். ஃபீடரில் A4 ஷீட் வச்சா அதுவே ஈஸியாக ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்துரும். ஸோ நம்ம வேலை வந்து ரொம்பவே சிம்பிளாக முடியும். ஸோ உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரியான ஜெராக்ஸ் மிஷினை பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஜெராக்ஸ் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து A4 பேப்பர் தேவைப்படும், A3 பேப்பர், அதுக்கப்புறம் லீகல் பேப்பர், பாண்ட் பேப்பர், இது எல்லாமே உங்களோட யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சைலண்ட் சேல்ஸ்மேன் ஸ்பைரல் மிஷின். இந்த ஸ்பைரல் மிஷினை ஏன் இப்படி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு ஆல்ரெடி முன்னாடி போட்ட வீடியோவில் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஸ்பைரல் மிஷின் வாங்க உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இது வந்து கால் யூஸ் பண்ணி ஸ்பைரல் போடுற மிஷின், கையில் ஸ்பைரல் போடுற மிஷின் அவைலபிளாக இருக்குது. அது வேணும்னாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸ்பைரல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்பைரல் ரிங் தேவைப்படும். அப்புறம் மேலே கவர் பண்ணுறதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஷீட், அப்படி இல்லைன்னா கலரில் பிளாஸ்டிக் ஷீட் அவைலபிளாக இருக்கும் ஸ்பைரல் பண்ணுறதுக்குன்னே, அது தேவைப்படும். அப்புறம் உங்களோட சிஸ்டம் இல்லைனா லேப்டாப் வைக்கிறதுக்கு ஒரு டேபிள். நாங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறோம், நீங்கள் சிஸ்டமும் வச்சு செட்டப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கலர் பிரிண்டர். கலர் பிரிண்டர் எதுக்குன்னா ஜெராக்ஸ் மிஷின் வச்சு உங்களால் பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு கலர் பிரிண்ட்டும் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கலர் பிரிண்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கலர் பிரிண்டர் வச்சுருந்தா அடிஷ்னலாக நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் கஸ்டமைஸ்ட் ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இதுக்கு ஃபோட்டோ பேப்பர்ஸ் தேவைப்படும். அடுத்தது லேமினேஷன் மெஷின். லேமினேஷன் மெஷின் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேமினேஷன் ஷீட் தேவைப்படும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐடி கார்டு சைஸில், A4 ஷீட் சைஸில், ஆதார் கார்டு சைஸில், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேமினேஷன் ஷீட் இருக்குது. இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். அடுத்தது பெரிய சைஸ் ஸ்டேப்லர். இதை யூஸ் பண்ணி சாஃப்ட் பைண்டிங் பண்ண முடியும். சாஃப்ட் பைண்டிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டேப்லர் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் வந்து கலர் சார்ட் பேப்பர் மாதிரி கலர் பேப்பர் இருக்கும் ஃப்ரண்ட்டில் வச்சு கவர் பண்ணுறதுக்கு, அந்த கலர் பேப்பரும் யூஸ் ஆகும். அப்புறம் பிளாக் சாஃப்ட் பைண்டிங் டேப் தேவைப்படும். கட்டர் ஆப்ஷனல் தான், பட் இருந்தால் பெட்டர். இந்த ஐட்டம்ஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களாலேயும் ஜெராக்ஸ் ஷாப் ஸ்டார்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.